ஹலோ வணக்கம் சென்னை. எவ்வளோ பேய் படம் ஃபேன்ஸ், ஹாரர் மூவி ஃபேன்ஸ். ஹாரர் மூவி வா சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஹாரர் மூவி. நிறைய படம் பார்த்துருக்கேன். டிமான்டே காலனி, 13ஆம் நம்பர் வீடு, வா அருகில் வா, இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஹாரர் காமெடி. இந்த சிலது வந்து சுந்தர் சி எடுத்தது, இன்னொன்று வந்து சிலது சுந்தர் கெனாட் சி, அந்த மாதிரி எடுத்தது. பட் இந்த ஹாரர் காமெடி ஜான்ரா வந்து சுந்தர்சியும் ராகவா மாஸ்டரும் போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு படத்துக்கும். சுந்தர்சி படத்தில் பேய் குத்து டான்ஸ் ஆடும், ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் பேய் ஐட்டம் டான்ஸ் ஆடும். ஸோ இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். பட் இப்போ அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. பேச போகிறது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பேய் படங்கள் பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பேய் படங்கள்லாம் வந்தது. அடிச்சாங்க காப்பி மாதிரி பேய் அடிச்சாங்க காப்பி ஒரே மாதிரி இருக்கும் படம். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா தெரியல, ஹீரோயினுக்கு வந்து ஹனிமூன் போகிறதுக்கு ஹில் ஸ்டேஷன் சிம்லா இருக்கும், ஆனால் பாழஞ்ச பங்களாவுக்கு தான் போவாங்க. பக்கத்து பில்டிங்கே பஸ்ஸு பிடிச்சி போகணும், ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த தெரு ஃபுல்லாக ஒரே லைட் இருக்கும், அதையும் லைட்டாக எடுத்துப்பாங்க. அங்கே தான் போயிட்டு ஃபஸ்ட் அது ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லேடிக்கு இருக்குது பயங்கர ஆர்வக்குலர். சும்மாவே நைட் நடக்க ஆரம்பிச்சிடும். கண்ட மாரி நடப்பாங்க. அவங்க நடக்கும்போது அவங்க யாருன்னே அவங்களுக்கே தெரியாது. இன்சோம் நீயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கர அவங்களே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, ஃபோனை கீழே போடுவாங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம், பூட்டின ரூமெல்லாம் போய் திறந்துன்னு இருப்பாங்க. சும்மாவே திறந்துன்னு. அந்த காலத்தில் அந்த பூட்டுக்கே ஒட்டடை அடிச்சிருக்கும். உலகத்தில் இருக்க ஒட்டடை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும், வேர்ல்டு வைடு வெப்பு. பட் இருந்தாலும் அதெல்லாம் கலைச்சிட்டு அந்த பூட்டை திறந்து உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மனசுக்குள்ளே வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் நினைப்பு. அவங்க எவ்வளோ ஸ்லோவாக, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட ஸ்லோவாக நடந்து போவாங்க. ஸ்லோவாக நடந்து போய் ரூம்குள்ளே போய் பார்த்தா ஒரு பொன் குழந்தை பொம்மை இருக்கும். எவ்வளோ அசிங்கமாக ஒரு குழந்தை பொம்மை இருக்க முடியுமோ, முடியெல்லாம் கலைஞ்சி மையெல்லாம் இழுப்பி ரொம்ப கேவலமான ஒரு பொம்மை. அது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஏமா நர்சரி ரைமா இவ்வளோ திகிலாக பாடுறீங்க? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பல வருஷமாக பூட்டி இருந்தது பேட்ரி எப்படி அவ்வளோ நாள் தாங்குச்சு? நாம் இப்போ ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்க, கடையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பேட்டரி போயிடும். சாம்சங் ஃபோன் மாதிரி எவ்வளோ வருஷமாக தாங்குது. ஐயோ, கரெக்டாக அந்த அம்மா அதை நோண்டினும் போது ஒரு உருவம் போகும். டக்குன்னு திரும்பி பார்த்தா அது வந்து தோட்டக்காரனாக இருப்பான். இந்த மாதிரி பேய் படங்களில் தோட்டக்காரனை எவ்வளோ கொடூரமாக காட்ட முடியுமோ அவ்வளோ கொடூரமாக. தோட்டக்காரன் வீட்டில் என்ன வேலை தெரியாது, கையில் எப்பவுமே பெட்ரோமேக்ஸ் லைட்டோடவே தெரிவார். டியூப்லைட் எரிஞ்சுன்னு இருக்கும். இருந்தாலும் பெட்ரோமேக்ஸ் லைட் எடுத்துன்னு வந்து அதை மூஞ்சிக்கிட்ட வச்சு என்னம்மா வேணும், பேயே ஒன்றுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஹீரோ மாதிரி ஒரு தத்தி மரமண்டையை பார்க்கவே முடியாது. சரியான மரமண்டை. அவன் மரமண்டன் நிறைய க்ளூ கொடுப்பான். எப்படின்னா, ஹீரோயின் உடம்புல வந்து பேய் ஏறிட்டு இருக்கும், அந்த ஹீரோயினும் நிறைய க்ளூ கொடுக்கும். நான் நார்மல் இல்லை, என் உடம்புல பேய் இருக்கு. அவனுக்கு புரியவே புரியாது. அது வரைக்கும் ஒழுங்காக நடந்த இந்த ஹீரோயினு துணிக்கு போகிற கஞ்சியை வாயில் போட்டுக்கின மாதிரி இப்படி வரப்பா நடந்து போவான். புரியாது அந்த ஆளுக்கு, மரமண்டை. அதாவது வாய்ஸே மாறிட்டு இருக்கும். அப்படியே பேஸ் வாய்ஸில் பேசுவாங்க. பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் பேஸ் வாய்ஸில் தான் பேசுவாங்க. அதாவது நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன டின்னர் வேணும், பரவாயில்ல, இந்தம்மா உங்களுக்கு என்ன டின்னர் வேணும், வெக்கமே இல்லை அந்த மரமண்டை. 2 பரோட்டா ஒரு சால்னா அப்படி ஆர்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கண்ணாடியில் வந்து ஹீரோயினோட ரிஃப்ளெக்ஷன் தெரியலன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரியுது,
ஐயோ இது பேய் போல இருக்குன்னு பயங்கரமாக அடிச்சு பிடிச்சி நேராக கட 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 கடன்னு கார்கிட்ட போய் காரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகாது. என்ன காராக இருந்தாலும் சரி அது ஸ்டார்ட் ஆகாது. அம்பாஸ்டா காரா டு ஃபியட் காரா ஆஸ்காரா இதுக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட், ஏன்னா அது வீட்டு சாவி. வீட்டு சாவி போட்டு கண்டமேனி ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தடு மாதிரி கார் சாவி எடுத்து கரெக்டாக பேய் வந்து அப்படியே கை வைக்க போகும் காரில். அப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நேராக போய் மரத்தில் அடித்து மண்டை அடிச்சிடும். மரமண்டன் இன்னொரு ப்ரூஃப் இது. ஒரு நாள் வந்து நான் சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு ரேண்டமாக ஒரு படம் பார்த்தேங்க. 1 ball 4 runs 1 wicket படம் பேர். அது கிரிக்கெட் பற்றின படம் கிடையாது, பேய் படம். 1 ball 4 runs 1 wicket அந்த படம் பார்த்துருங்க. அதாவது எப்படின்னா அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஆகும். ஹீரோயின் உடம்புல பேய் இருக்கும், இந்த நாய் மரமண்டை. ஹீரோ கண்டே பிடிக்க முடியாது. பட் ஒரு நாள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுவான் ஹீரோ, கடகடன் ஜன்னல்லாம் சாத்தி கதவெல்லாம் சாத்தி ஸ்க்ரீனெல்லாம் போட்டு செத்தாடா இந்த தடவை பேயை இன்னொரு தடவை சாவடிக்கு போகிறான்டா அவன் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். நேராக போய் அந்த பேய் காலில் விழுந்து தயவு செஞ்சு ஹீரோயின் உடம்பு விட்டு போயிடுமா. நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சனோ அந்த பேய் அவனை பண்ணணும். மூஞ்சிலே துப்பும். மூஞ்சிலே துப்பிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்லும். எப்படின்னா அது உயிரோடு இருக்கும்போது அவங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சீரியல் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் ஹஸ்பண்ட் மேட்ச் பார்க்கணுன்னு சொன்னதால் சீரியல் பார்க்க விடாமல் பண்ணதுனால நேராக போய் தூக்குறது போட்டு தொங்கிடுவாங்க. இப்போ ஹீரோவோட டர்ன் அவங்க மூஞ்சில் துப்புறதுக்கு, ஆடியன்ஸோட டர்ன் தொங்குறதுக்கு.